ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ஊரில் அசைவ உணவு சாப்பிடாதவர்களும் கூட இந்த பொருளை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பொருளை நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும், அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்ன பொருள்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, முட்டையை பற்றி தான் பேச போகிறோம். அசைவ உணவு சாப்பிடாதவர்களும் கூட இந்த முட்டையை ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா, அதில் இருக்கிற நிறைய சத்துக்களே காரணமாகும். முட்டை நல்லது தான் என்றாலும் கெட்டுப்போன முட்டையை சாப்பிட்டால் அது விஷமானதாக மாறும். கெட்டுப்போன முட்டையை சரியாக அடையாளம் கண்டு கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் இந்த பதிவில் காணலாம். தினசரி ஒரு முட்டை சாப்பிட்டால் உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சிலர் முட்டையின் மஞ்சள் கரு கொழுப்பானது, உடலுக்கு நல்லது இல்லை என ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் அப்படி இல்லை. தினசரி ஓரிரு முட்டைகளை சாப்பிடும் போது மஞ்சள் கருவை சேர்த்து தாராளமாக சாப்பிடலாம் என்றும், இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். முட்டை இந்த அளவுக்கு நல்லது, எல்லாம் ஓகே. ஆனா கெட்டுப்போன முட்டையை எப்படி கண்டுபிடிப்பது, அதை வாங்காமல் தவிர்ப்பது எப்படி என்பது பலருக்கும் இருக்கும் கேள்வி. ஏனென்றால் கெட்டுப்போன முட்டையை சாப்பிட்டால் அது மோசமான உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தும். முதலில் முட்டை எப்படி கெட்டு போகிறது, ஏன் கெட்டு போகிறது என்று பார்ப்போம். உள்ளே என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். முட்டை உள்ளே இருக்கும் மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் சிதைவதாலேயே முட்டை கெட்டு போகிறது. இதற்கு உள்ளே நடக்கும் ரசாயன மாற்றங்களே காரணமாகும். அதாவது முட்டைக்குள் கார்போனிக் ஆசிட் என்பது இருக்கும். அது நாட்கள் செல்ல செல்ல கார்பன் டை ஆக்சைடாக மாறும். இது முட்டைக்குள் ஏர் பாக்கெட்டுகளை உருவாக்கும். முட்டை நீரில் மிதக்க இந்த மாற்றமே காரணமாகும். முட்டை கெட்டு போய்விட்டதை கண்டறிய இதுவும் ஒரு முக்கியமான வழியாகும். அதாவது ஒரு பெரிய கிண்ணத்தை எடுத்து அதில் முட்டையை போடுங்கள். நல்ல நிலையில் இருக்கும் முட்டை மெல்ல உள்ளே போய்விடும். அதே நேரம் கெட்டுப்போன முட்டையில் கார்பன் டை ஆக்சைடு இருப்பதால் அது நீரில் மூழ்காது. அதை வைத்தே கெட்டுப்போன முட்டை என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இந்த மாற்றத்தினால் என்ன நடக்கும்? இப்படி முட்டை சிதைவதால் முட்டை ஆல்கலைனாக, அதாவது காரத்தன்மை கொண்டதாக மாறுகிறது. இது போன்ற நேரங்களில் முட்டைக்குள் இருக்கும் சல்பர் ஹைட்ரஜன் உடன் செயல்புரிய தொடங்கும். இதனால் ஹைட்ரஜன் சல்பைட் உருவாகும். அழுகிய முட்டை நாற்றம் வர இதுதான் காரணமாகும். இது ரொம்பவே ஆபத்தான ஒரு வாயுவும் கூட. சுவாசித்தாலே பிரச்சனையை தரும். முட்டையை உடைத்தவுடன் வரும் இந்த அழுகிய முட்டை வாசத்தை வைத்தும் கூட இது கெட்டுப்போன முட்டை என்பதை ஈஸியாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம். சரிங்க, ஆனா நம்ம முட்டையை கடையில வாங்கும் போது நம்ம அதை தண்ணியில போட்டு மிதக்குதானோ இல்ல அதை உடைச்சு பார்த்து வாசம் வருதானோ செக் பண்ணி வாங்க முடியாது இல்லையா? சோ அதை எப்படி நம்ம வாங்கும் போது சரிபார்த்து வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ நம்ம முட்டையை வாங்கும் போது முட்டையின் ஓடு இருக்குல்ல, எக் ஷெல், அது எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி வாங்கலாம். அதாவது முட்டையில் எந்த ஒரு விரிசலும் இருக்கக்கூடாது. விரிசல் இருந்தால் அதன் வழியாக நோய் கிருமிகள் உள்ளே புகுந்து முட்டை கெட்டு போக வைத்திருக்கும். அதாவது முட்டையின் ஓடு மெல்லியதானதாக இருந்தால் அதுவும் ஒரு அறிகுறி. முட்டை பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். மேலும் நீங்கள் முட்டையை குலுக்கி பார்த்தும் கூட அது கெட்டு போய் விட்டதா இல்லையா என்பதை கண்டறியலாம். காதுக்கு அருகே வைத்து குலுக்கி பாருங்கள். அதிலிருந்து சத்தம் வரவில்லை என்றால் அது நல்ல முட்டை. அதே நேரம் சத்தம் வந்தால் கெட்டு போய் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த டிப்ஸுகளை நீங்க ஃபாலோ செய்து கெட்டுப்போன முட்டையை கண்டறிந்து அதை வாங்குவதை தவிர்க்கலாம். இப்படி நம்ம கடையிலேயே செக் பண்ணி வாங்கிட்டு வரதுனால நமக்கு டைமும் சேவிங் பிளஸ் மணியும் சேவ் ஆகும். ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு கடைக்காரரும் அந்த முட்டையை திரும்ப ரிட்டர்ன் வாங்கிட்டு மணியை நமக்கு கொடுக்க போறது கிடையாது. ஸோ நம்ம வாங்கும் போதே கவனமாக செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். This video is sponsored by Gen Reviews. Please visit www.genreviews.online to know the products and the reviews. The website link is I added in the description box. Check and click the link to know more information about it. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முட்டையை எப்படி பார்த்து வாங்கணும், அது நல்ல முட்டையா கெட்ட முட்டையா அதை எப்படி செக் பண்ணணும், கடையிலேயே எப்படி செக் பண்ணி வாங்கணும், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறொரு இன்ஃபர்மேஷனோட வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அவர் சேனல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.